கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்று நமக்கு அருளப்பட்ட தேவ வார்த்தை சங்கீதம் 145:20. கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி துன்மார்க்கர் யாவரையும் அழிப்பார். இந்த வசனத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கர்த்தர் மேலே யாரெல்லாம் அன்பாக இருக்காங்களோ அவங்கள எல்லாத்தையும் அவர் காப்பாற்றுவாராம். அதே போல் துன்மார்க்கத்தில் இருக்கவங்கள கர்த்தர் அழிப்பேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வசனத்தில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணுன்னா, அன்பாக இருக்கிறத பற்றி புரிஞ்சுருக்கணும். நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மகிட்ட எப்படி அன்பு கூர்ந்தார்? அவர் தன்னை தானே அர்ப்பணித்து அவரையே ஜீவ பலியாக தந்து நம்ம மேலே அன்பு கூர்ந்தார். அப்போ நாம் எப்படி அன்பு கூறணும்? நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நிறைய வித அன்புகள் செலுத்துவோம். அப்பா மேலே ஒரு அன்பு செலுத்துவோம், அம்மா மேலே ஒரு அன்பு செலுத்துவோம், ஃப்ரெண்ட்ஸ் மேலே ஒரு அன்பு இருக்கும், நமக்கு விரும்பினவங்க மேலே ஒரு அன்பு செலுத்துவோம். இப்படி பல வித அன்புகளை நம்ம செலுத்துவோம். இதில் நம்ம யாரையாவது ரொம்ப நேசிக்கிறோன்னு சொன்னால் அவங்க மேலே எப்படி அன்பு செலுத்துவோன்னா, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம மாறுவோம். அவங்க என்னெல்லாம் நம்மகிட்ட எதிர்பார்க்குறாங்களோ அதெல்லாம் நம்ம செய்யணும்னு முயற்சி பண்ணுவோம். அந்த மாதிரி இருதயத்தின் அன்பை தான் கர்த்தர் கேட்குறாங்க. அந்த மாதிரி முழு ஆவியில் அன்பு, இருதயத்தின் அன்பை யாரெல்லாம் அவர் மேலே செலுத்துகிறாங்களோ அப்படி செலுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு பிடிச்சமான வாழ்க்கையை தான் நம்ம வாழ ஆரம்பிப்போம். அவருடைய வார்த்தைகளை பின்பற்றுவோம். அவருக்கு எதெல்லாம் பிடிக்காதோ அதெல்லாம் நம்ம செய்ய மாட்டோம். அந்த மாதிரி அன்பு செலுத்துகிற அத்தனை பேரையும் அவர் எல்லா இக்கட்டிலிருந்து காப்பாற்றுவார், நெருக்கடியிலிருந்து காப்பாற்றுவார், துன்பத்திலிருந்து காப்பாற்றுவார், நோயிலிருந்து காப்பாற்றுவார், எல்லா வித துன்பங்கள்லேருந்து மீட்டு காப்பாற்றுவேன்னு வாக்கு கொடுக்குறாங்க. அதே போல் துன்மார்க்கராக இருக்கிறவங்க அத்தனை பேரையும் அவர் நான் அழித்து போடுவேன், உங்களை மாத்திரம் நான் காப்பாற்றுவேன்னு கர்த்தர் வாக்கு கொடுக்குறாங்க. ஏன்னா சங்கீதம் 145:9 கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர், அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளிலும் போதுமாய் உள்ளது. அப்போ அவர் இரக்கமானவர், தயவுள்ளவர். அப்படிப்பட்ட தேவன்கிட்ட நம்ம அன்பு செலுத்தினா அவர் நம்மளுக்கு எவ்வளவு ஒரு கிருபையை தருவார். அப்போ அந்த அன்பை, அதே தான் அவர் பேதுரை பார்த்து கேட்டார், நீ என்கிட்ட அகாபை அன்பு வச்சிருக்கியான்னு கேட்டார்ல, அந்த அன்பை தான் நம்மகிட்ட அவர் எதிர்பார்க்குறாரு. யாத்ராகமம் 20:6 என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன்னு சொல்லி வாக்கு கொடுக்குறாங்க. அப்போ அவர் மேலே நம்ம அன்பு செலுத்தும் போது, உண்மையாய் அவரை நேசிக்கும் போது, நம்முடைய தலைமுறைகளை 1000 தலைமுறைகளையும் அவர் பாதுகாத்து இரக்கம் செய்கிறதுக்கு வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அதனால் நாம் அவர் மேலே இருதயத்தின் ஆழத்திலிருந்து அன்பு செலுத்துவோம். ஸ்தோத்திர ராஜா, நன்றி துதிக்கிறோம் அப்பா. உம்முடைய வார்த்தைகளுக்கு நன்றி ராஜா. நீர் அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், கிருபை உள்ளவர் அப்பா. உண்மையில் நாங்கள் முழு உண்மையான அன்பை செலுத்தி தகப்பனே உம்முடைய இரக்கத்தையும் கிருபையும் பெற்றுக்கொண்டு உங்களோடு நாங்கள் ஐக்கியமாக இருக்கிறதுக்கு நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமேன்.